ஹலோ மக்களே, இது வந்து டே இன் மை லைஃப் vlog-ஆலாம் இருக்காது. ஒரு வீக்கெண்டு சில்ட் அவுட் vlog மாதிரி தான். ஆனால் என்ன இதில் ஒரு லாஜிக்கு, ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பிரியாணி சமைக்க போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வீட்டில் நான்வெஜ் செய்யவே மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன் தான். அதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே ரொம்ப போராடி வீட்டில் சமைச்சே ஆகணும், பிரியாணி இங்கே சாப்பிட்டு எங்கேயுமே நல்லா இல்லை, வீட்டிலேயே செஞ்சாகணும்னு சொல்லி ஃபைனலாக வந்து சிக்கனை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சிக்கனை கட் பண்ணுறது, அது எப்படி சமைக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி வீட்டில் சிக்கன்லாம் சமைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த சிக்கனை சமைக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல பாருங்க. என்னைய பிடிச்சி கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் வந்து குக் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம என்னமோ பெரிய இது மாதிரி. சரி ஓகே, நான் செய்யறது தான் பிரியாணி, அதை தான் நீங்கள் சாப்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் சிக்கனை கட் பண்ணி குக் பண்ணி சிக்கன் பிரியாணி மாதிரி ஒன்று பண்ணி சாப்பிட போகிறோம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். அண்டு அவங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் எல்லா பிரியாணியும் ட்ரை பண்ணியிருப்போம் ஒருத்தவங்களோட வீட்டில், சாக்கெத் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எல்லா கடை பிரியாணியும் சாப்பிட்டு அழுத்து போய் வீட்லேயே பிரியாணி செய்யலான்னு செட் பண்ணது சாக்கெத்து தான். அவங்க போய் பார்க்கலாம். யார் இந்த பையன்? வேற யாரு? நான் சாக்கெத் எப்படி வீட்லயே நான்வெஜ் செய்யாம ஃபைனலா வருஷக்கணக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இப்ப சிக்கன் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு அவரோட மேனேஜர் தான் போட்டு நல்லா செய்ய சரி. ஓ, வேலை பயங்கரமா. ஆமா, நமக்கு ஒரு சேஞ்ச் தேவை அப்படின்னு 10 பைசா போடா அப்படின்னு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. அவளா ஒரு இப்போ இந்த பிரியாணியும் நல்லா வரலன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுமே. எரியுதடி மாலா. இவங்க ஜப்பர் பாய்னு சொல்றது என்னையத்தான். சாரி, எனக்கு தெரியாது. ஆனா நானே ஒரிஜினல் ஜப்பர் பாயை வச்சு தான் நீங்க பண்ண போறேன். ஏதாவது சொதப்புச்சுன்னா அதுக்கு ஜப்பர் பாய் தான் ரீசன், நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் ரீசன். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிரும், வாங்க போவோம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுல போட்டுடலாமா யூடியூப்ல? எஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. 1 கிலோ ரைஸ், 1 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போறோம். இதுதான் ரெசிபி, ஓகேங்களா? இந்த ரெசிபி எப்படி வந்தாலும் அதுக்கு காரணம் ஜப்பர் பாய் மட்டுமே. இதுல என்னன்னா, என்ன மெனு சாக்கெத், என்ன வேணும் உங்களுக்கு இன்னைக்கு? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் அவ்வளவுதானா? பிரெட் அல்வா ஏதாவது வேணுமா? இன்னைக்கு மெயின் மெனு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. பிரியாணி கொஞ்சம் குழஞ்சிச்சுன்னா பரவாயில்லையா, இல்ல வேற எதிர்பார்ப்பீங்களா? ஓகே, பிரியாணி மாதிரி இருக்கணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிங் ஸ்கேல் இருக்கா? அதெல்லாம் இல்லைன்னா பிரியாணி வராது. அதை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னா பிரியாணி பண்ண முடியாது. இதுதான் இங்க இருக்கிற ப்ரெப் ஒர்க். ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் யூஸ்வலாக, இது குக்கிங் சேனல் கிடையாது, இருக்கிறது இதுதான். அப்படியே ஜப்பர் பாய் என்ன சொல்லியிருக்காங்களோ அடிச்சாங்க காப்பி தான் இன்னைக்கு. காப்பி ரைட்டு ஜப்பர் பாயே கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்கள் வீடியோ ஆடியோ வருதுன்னு காப்பி ரைட் போட்டுறாதீங்க. சாக்கெத் வச்சுப்பா, இதை பார்த்து பண்ணுறதுக்கு நானே வீட்டில் பண்ணியிருப்பேனே. ஓ, சிக்கனை கட் பண்ணணும்ல. அவரு அதெல்லாமா சொல்லுவார், அந்த லெவலுக்கு எல்லாம் நம்ம போக முடியாது. யுவன் இருக்கிறதுனால இப்ப ஃபுல்லா உங்களுக்கு ரைம் சாங் தான் கேட்கும். பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க. ஜப்பர் பாய் மாதிரி பிரியாணி பண்ணோம் அப்படின்றதுனால அவர் மாதிரியே டீ குடிச்சிட்டு ஆரம்பிச்சாதான் ட்ரெடிஷனாக கரெக்டாக இருக்குன்றதுனால ஒரு டீயை ஃபர்ஸ்ட் போட்டு டீயை குடிச்சிட்டு ப்ரெப் ஒர்க்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ குக்கிங் தான் ஸ்டார்ட் ஆகும். வேற லெவல்ல இருக்கும். எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பிரியாணிக்கு எல்லாமே ரெடி, டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. ஆனால் சாக்கெத் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, வெயிங் ஸ்கேல் இல்லை அவங்க கிட்ட. அது இல்லாமல் பிரியாணியே நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஏதாவது போச்சுன்னா அது அந்த வெயிங் ஸ்கேல் சாக்கெத் வீட்டில் இல்லை அப்படின்றது தான் ரீசன். அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு ஆரம்பிப்போம். இல்ல, நீ பேசு, கண்டென்ட் வேணும். அவ்வளவுதான். ஓகே, எங்க அவர் வீடியோ லிங்க் அனுப்பிச்சுடுறேன். அவ்வளவுதான். இந்த பாருங்க, நானே ஜப்பர் பாய் காப்பி எடுத்து தான் போட்டுட்டு இருக்கேன். தால்ச்சால ஒண்ணுதான். அத வெங்காயம் வதங்க போறது. 1 கிலோக்கு 1 கிலோ, 1.25 கிலோ, 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். 2 கிலோ போனீங்கன்னா வாட்டர் கணக்கு வந்து மாறும். 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். பாயே சொல்லிட்டாரு. ஓகே, இன்ச் பை இன்ச்சா போவோம். ஓகேங்க, நம்மளோட இல்ல போடலாம் இருங்க. நான் அந்த ஸ்பாட்ல தான் தெரியும், இப்பெல்லாம் கேட்டா எனக்கு தெரியாது. சரி, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, என்ன போட்டீங்களா? இல்ல
சேம் தான். ஆயில் போடாமல் ஒரு ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் ஆயில் போட்டால் அது ஒரு இது வரும். ஆமாம். அங்கே வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம தக்காளி வெங்காயம் அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைஸ்லாம் போட்டாலே சூப்பராக ஸ்மெல் வந்துடும். நம்ம என்னமோ பயங்கரமாக குக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லை வச்சுட்டே நம்ம ஓட்டிக்க வேண்டியதான். இப்போதைக்கு ஒரு வெங்காயம் மட்டும்தான் வேகுது. இந்த பட்டை காம்பி இலக்கா போகணும். என்ன தெரியல, எனக்கு பிடிக்கல இதான். இப்படி சூப்பரா என்ன இப்போ பண்ணிட்டீங்க சூப்பரானு கேட்கறதுக்கு? வெங்காயம் போட்டு சூப்பரா ஃப்ரைட் ஆனியன் சூப்பர். அது ஹைதராபாத் பீட். நீங்க என்கிட்ட கேட்டது ஹைதராபாத் பீட், நீங்க சென்னை ஸ்டைல் தானே கேட்டீங்க. நாங்க பிரியாணி கேட்டோம். கண்டிப்பா நம்ம சாப்பிட்ட சீரக சம்பா விட நல்லா தான் இருக்கும். எது நம்ம சாப்பிட்டது? அந்த கடையா? அந்த கடை அதே கடை. அது சீரக சம்பா மட்டும்தான் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மிச்சம் போட்டதெல்லாம் பிரியாணி கிடையாது. சிக்கன் 65 மசாலாவை போட்டு அதே ஆயில போட்டு அதே பண்ணி எந்த கடை அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு கடை, நம்ம ஊர்ல அது ஃபேமஸா இருக்கும் அந்த பேர்ல. இங்க ஒரு கடை ரொம்ப தெளிவா கூட கொடுத்துட்டனோ இல்லைன்னா கூட தெரிஞ்சிருக்கும். சீரக சம்பா அவங்க மட்டும் தான் பண்றாங்க. கால் பண்ணுவியா பரைசா? ஓகே, நான் சொல்ல வந்தேன். ஆமா, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பேஸ் கிரேவி டேஸ்ட் பார்த்துக்கோ. அதான் சொன்னேன், வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. நான் சொன்னது குறும்படம் போட்டுலாம். ஐயோ இந்த அவசப்படுறானே. நான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னேன் செமையா. ஐயோ அப்பா, இந்த காரம். சரி, இப்போ ரைஸ் இதுல பண்றது இஞ்சி பூண்டுனா. ஸோ சாக்கேத் வந்து 2 தடவை எக்ஸ்ட்ரா கலர்னால டேஸ்ட் போயிடுச்சு. இதை நான் பதிவு பண்ணிட்டே தான். ஓகே, டன். என்ன பார்த்துக்கோங்க, இது ஒரு கலை. அது ஜப்பார் பாய்க்கு, உங்களுக்கு கிடையாது. இது நீங்க தேர்ட் டைம் பண்றது இல்ல, நிறைய வாட்டி பண்ணீங்கல்ல. அப்புறம் என்ன? போய் சொல்லாத. இப்போதான் மெயின் பார்ட். சிக்கனை போட்டுருவோம். 1.5 கிலோ சிக்கன் மக்களே. பிரதீப் கலர் ஸ்டைல பாருங்க, அந்த ஸ்டைல்லே கலர் தான் நல்லா வரும். ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதுவும் இப்படி சுத்தி இப்படி தான் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தா டேஸ்ட் போயிடும். திருப்பி சொல்லுங்க. உனக்கு தெரியாதவன் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். தெரிஞ்சவன் எதுவும் அமைதியா பண்ணிட்டு போயின்னே இருப்பான். ஒரு லிட்டுக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. சார் வெறும் பாட்டை மட்டும் கொண்டாரு, லிட்டை கொண்டு வரல, வெயிங் ஸ்கேல கொண்டு வரல. அப்புறம் சாக்கேத் வீட்டுல லிட் இல்ல, சாக்கேத் வீட்டுல வந்து வெயிங் ஸ்கேல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பக்கா உங்க வீட்டுல இந்த மாதிரி தோசை தவா இருந்தா அதை வச்சு மூடுங்க. ஓகேயா? எதுவுமே வராது. சிக்கன் வச்சாச்சு. இது வரைக்கும் கூட மேட்டர் கிடையாது. அந்த கிரேவியா பண்ணிட்டு ரைஸ் பண்றதுக்கு அந்த கலப்பரம் இருக்குல்ல, அங்கதான் வந்து சொதப்பும் இல்ல சூப்பரா வரும். எப்படி வருதுன்றத பார்க்கலாம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். 20 minutes later. இந்த வாவ மட்டும் ஓகே, இதுதான் த்ரில்லிங்கான இடம். இவ்வளோ நேரம் அதை பத்தாது. இல்ல கொஞ்சம் போதும்டா. மிக்ஸ் பண்ண போறா சார். சரி சரி, அன்சைட் போயிடலாம். ஜப்பார் கூட எவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. ஒரு போறச்சே பின்னாடியே என்ன நடக்கும் போய் என்னவோ பண்ற விடுறான்ற மாதிரி தான் அந்த வீல் இருக்கு. என்னமோ பண்ற போய் சொல்லலாம். இவர் பிரியாணி பண்றாரா ஹோம் டூர் பண்றாரான்னு தெரியல. வீடை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. வாவ், நிஜமா வாவ், செமையா இருக்கு பாரு. ரெட் கலர் வாவ், yellow கலர் வாவ் வாவ் வாவ். என்ன லெவலிங் பண்றாரு பாரு. இல்ல செம. ஐயோ ஐயோ, இன்னுமா இந்த உலகம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கரண்டிக்கு பின்னாடி சைடை வச்சுதான் கலரணும். அப்பதான் கரெக்டா வரும். இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்தல நல்லா இருந்துச்சுல்ல, உப்பு பாத்தியா? ரைஸ் பார்த்தல நல்லா இருந்ததுல, தனித்தனியா எல்லாமே நல்லா இருக்கு. சேர்த்தாச்சு, இதுக்கப்புறம் என் பொறுப்பு கிடையாது.
பிரியாணி ரெடி ஆகிற டைமில் இங்கே முட்டை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் பேக்கேஜ். ஃபுல் பேக்கேஜாக வருது. இன்னொரு ஐட்டம் இன்னொரு ஸ்பெஷல். ஆமாம், அடுத்தது சிக்கன் கபாப். சிக்கன் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. அதுக்கு முன்னாடி இங்கே சிக்கன் 65, பெங்களூரில் சிக்கன் கபாப். இங்கே பாருங்கள் சிக்கன் பிரியாணி என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தலாமா? எஸ். அப்படிங்க க்ளோஸ்அப் போங்க. ஜப்பர் பாய் பிரியாணி, ஜப்பர் பாய் சொன்ன மாதிரி வந்திருக்கா. அது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் போக வருதா? தட் இஸ் த சைன். ஓகே, நைஸ். வாவ். இந்த வாவை மட்டும் ஐஸ்வர்யா இதை கொஞ்சம் ஓப்பனாக விட்டு காத்தெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கலரி பிரியாணியாக வந்திருக்கா, பிசிபிளாக பார்த்தா வந்திருக்கான்றதை பார்த்துடலாம். சிக்கன் 65 இங்கே போயிட்டுருக்கு. அதோட எண்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் பண்ணல. சூப்பராக பிரதீப் கலர்ற ஸ்டைலு ஸ்டைல் தான். யாருக்கெல்லாம் பிரியாணி வேணுமோ வந்துருங்கப்பா. ஜப்பர் பாயே வந்துருவார். அப்புறம் கனடாவில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வராரு அவரு. வேணா எதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்களே. அவர் சொல்கிறது அப்படியே பாயிண்ட்டாக பண்ணுறீங்களே, அப்புறம் எதுக்கு அவரு. ஜப்பர் பாய் பிரியாணி சக்ஸஸா இல்லையா அப்படின்றத இவங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸசைஸா இருக்கு, ஒரு எக்ஸசைஸா ஒரு சந்தோஷமா ஒரு புத்துணர்ச்சி வருது. பிளேட்டிங் போயிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது உண்மையா சொல்லணும். ஓகே, கண்டிப்பா. வாவ் கிவ்னு யாராவது இப்போ ஐஸ்வர்யா சாக்கெட் தான் சாப்பிட்டு சொல்லணும். உட்காந்து பொறுமையா. கம் ஆன் டேஸ்டிங். அங்க உட்காருங்க போங்க. அப்படி மிரட்டி கேட்பேன் நான் ஃபீட்பேக்கு. சூப்பரா இருக்கு. முதல்ல வாயில போனோம், மெல்லணும். மார்க் குயின்ஸ் மாதிரி பண்றோம். நிஜமா சூப்பரா இருக்கு. பிரதீப்போட பிரியாணி இஸ் அமேசிங். யாருக்காவது ஆர்டர்ஸ் வேணும்னா கான்டாக்ட் டீடைல். ஆமா, சூப்பராக இருக்கு. உண்மையா சொல்லணும். நல்லா இருக்கு. நிஜமா சூப்பரா. ஓகே, நன்றி. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. ஏன் அப்போதும் உண்மையை சொல்ல போறியா? நிஜமா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு முன்னோ? வீட்டில் சிக்கனே அலௌடு இல்லை அப்படின்னு இப்போ குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்னது? மட்டனா? மட்டன் பிரியாணி பண்ணிட்டு அதுல இருக்க குஸ்கா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சாக்கியத்துக்கு இப்பதான் வந்து அப்பாடா உள்ள வந்துருச்சுடா கோழி. அடுத்த ஆடு மாடு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட வேண்டியதுதான். மாடு டவுட். சிக்கன் மட்டன் ஃபிஷ் தெரியல. ஃபிஷ் நல்லா ஸ்மெல் வரும். சரி, இப்பதானே ஆரம்பிக்கிறீங்க, போக போக வந்துடும். ஓகே, பிரியாணி இவங்க நல்லா இருக்குன்றாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலாம் நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ சூப்பரா போச்சு. டாடா பாய், see you.